அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா, என்னுடைய ஒரு கேள்வி. ஐயா, இப்போ தியானம் நம்ம கீழே, அதாவது அந்த அந்த சப்பளங்கால் போட்டு உட்காருவாங்களே, ஸோ அந்த மாதிரி உட்காந்து தான் தியானம் பண்ணணுமா? அந்த இப்போ முதுகு வலி, அந்த ஸ்லிப் டிஸ்க் பிரச்சனை உள்ளவங்களாம் நாற்காலிலலாம் உட்காந்து தியானம் பண்ணலாமா ஐயா? முடியுமா? இப்போ நம்ம இருக்கிற இடம், எந்த இடம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தியானம் பண்ணலாம் அப்படின்னும் பொழுது, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இந்த விளக்கு கேரி பண்ண முடியலன்னா பின்ன எப்படி ஐயா? இப்போ நான் ட்ரெயினில் போயிட்டுருக்கணும், அந்தமாரி இப்போ ஒரு எக்ஸாம்பிள். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக விசார விசாரத்தில் இருக்கும் பொழுது, அப்போது விளக்கெல்லாம் தேவைப்படுமா ஐயா? இல்லை எப்படி அது செய்யலாமா? நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தியானம் பண்ணலாமா? அது மட்டும் எனக்கு விளக்கமாக சொல்லிடுங்க ஐயா. நன்றி நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பு வடிவம் தயவு திரு சசிவர்மன் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. நம்ம தியானம் குறித்த செய்திகள்லாம் நம்முடைய குழுவில் யூடியூப்பில் நிறைய ஆல்ரெடி நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். இது எல்லாமே வள்ளல் பெருமான் வழிகாட்டுதல், தயாநிதி சுவாமி சரவணர் வழிகாட்டுதலின்படி நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் தகவலை. இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை அதை பற்றிய இது நினைவு கூறுவோம். அதாவது நம்ம தியானம்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போது தியானம் ஏன் பண்ணணும், நான் ஏன் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க. தியானம்னா என்ன, நான் ஏன் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போம். தியானம்ன்றது ஒன்றும் இல்லை, ஆரம்ப கட்டத்தில் நம்ம சிந்தனையே அநித்தியமான இந்த மாயா வாழ்க்கையிலிருந்து நித்தியமான ஆன்ம வாழ்க்கைக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு இந்த எண்ணங்களை இந்த மாய உலக இந்த விஷயங்களிலிருந்து மீட்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் போராட வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக மனம் இந்த புறப்பற்றுகளை விட்டு நம்ம உண்மை நிலையை நம்ம பற்றுறதுக்கு அது கொஞ்சம் முரண்டு பிடிக்கும். அதனால் நம்ம அந்த நிலையிலிருந்து நம்ம உண்மை நிலைக்கு வர்றதுக்கான ஒரு முயற்சி, அதாவது எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். இந்த விஞ்ஞானத்தை ராக்கெட் வர்றதுக்காக ராக்கெட் விடும்போது அது பல டிகேட்ஸில் முயற்சி பண்ணுறது தான். இந்த ராக்கெட்டை மேலே விண்ணில் செலுத்துகிறோம்னா அது காற்று மண்டல தடைகளை கடக்க வேண்டியிருக்கு. இன்னொன்று புவியீர்ப்பு விசை, அது கீழ் நோக்கி இருக்கும். இதையெல்லாம் கடக்க வேண்டியிருக்கு. அது பெரிய ஒரு ப்ராசஸ். நம்ம அந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஒவ்வொரு இப்போ 100 கிலோமீட்ரு 50 கிலோமீட்டர் இதில் எப்படி எந்தெந்த வேகத்தில் போனோம், என்னென்ன ஃபியூல் யூஸ் பண்ணோம், அது ஒரு செகண்டில் எத்தனை கிலோமீட்டர் கிடக்கணும், அதெல்லாம் ஒரு இது இருக்குது. ஆக மொத்தம் இதெல்லாம் அந்த எஸ்கேப் வெலாசிட்டி கொஞ்சம் நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த காற்று மண்டலம் தாண்டி அந்த ராக்கெட் போயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். அங்கே எந்த தடையும் இல்லை. அது மாதிரி தான் தியானம் அப்படின்றது. நம்ம ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறோம், ஒரு அட்டென்ஷன் கொடுக்கும். இப்போ எக்ஸசைஸ்லாம் நாங்கள் பண்ணும்போது கிளாஸில் அட்டென்ஷன் அப்படின்வாங்க. அட்டென்ஷன் போது நம்ம நேராக நின்றுட்டு அந்த இதெல்லாம் அவங்க ஒரு முறைப்படி காலை கொஞ்சம் இது பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அது ஒரு பொசிஷன், அந்த பொசிஷன் நிற்கணும். அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இருந்த பிறகு ஸ்டாண்ட் அட் ஈஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் அட் ஈஸ், ஓய்வாக நின்று கொள்ளுங்கள்.
ரொம்ப நேரம் அப்படியே இருக்க வேண்டாம். அது ஒரு இறுக்கமா மாறிடும். அதனால ஸ்டாண்ட் அட் ஈஸ், ஓய்வாக நின்று கொள்ளுங்கள். அந்த மாதிரி தான் அது வந்து நமக்கு அந்த எஸ்கேப் வெலாசிட்டி என்றது நம்முடைய முயற்சி. அந்த முயற்சியில எண்ணங்கள் அற்ற ஒரு நிலைக்கு நாம வரணும். ஏன் அப்படின்னா, எண்ணங்கள் அற்ற நிலைக்கு வந்தாதான் நம்முடைய உண்மையை நம்ம உணர முடியும். நாம யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கோம், எப்படி வந்திருக்கோம், அந்த நம்முடைய இருப்பு நிலை குறித்த ஒரு விழிப்புணர்வு, தெளிவு ஏற்பல்னா ஒரு ஆன்மீகம் சொல்றது. ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆன்ம அகம் அறிந்து கொள்ளுதல். ஆன்ம அகம் நம்முடைய அகநிலை, நம்முடைய உண்மை நிலை என்னவா இருக்குன்னா, அதுதான் சத்து பொருளா தான் இருக்கு. அது என்றும் உள்ளது, எங்கும் உள்ளது. அதை பற்றிய ஒரு தெளிவு ஏற்படுத்துகிறது தான் இந்த ஒரு தியானம்ன்றது. ஆக நம்ம இதயஸ்தானத்தில் இருக்கும்போது அதனுடைய எண்ண அலைகள் வந்து ஓயாத எண்ண அலைகள் வந்து அதை அந்த இடத்துல கட்டுப்படுத்துவது மிக மிக கடினம். ஆனால் யோக மார்க்கங்களில் இதயஸ்தானத்தில் இருந்தே அவங்க ஒரு பயிற்சி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அது புறத்துணை வாசி அந்த மாதிரி ஒரு வேற ஒரு ரூட்டில் அது போய் அதை கட்டுப்படுத்துவாங்க. இது வந்து வள்ளல் பெருமான் சொல்றது சுத்த சன்மார்க்கம் அனுபவம்லாம் கண்டத்துக்கு மேல் அதை புருவ மத்தியிலேருந்து தொடங்கி சில காலம் அதில் பழகி அப்புறம் வந்து நிராதார நிலையத்துக்கு போயிடுது. அது அந்த நிராதார நிலைன்றது அது வந்து இந்த ஆதாரங்கள்லாம் இந்த உடல்ல இருந்தாலும் அது வந்து அந்த ஆன்மான்றது தனியாக தான் இருக்கு. அது வந்து நிராதார நிலையில் இருக்கு. ஆனால் அந்த நிராதார நிலையில இருந்தால் நமக்கு அனுபவம் ஸ்டார்ட்டே ஆகும். நிராதார நிலைக்கு போயிட்டோம்னா அங்கேயே அது எண்டுன்னு கிடையாது. அது எண்டே கிடையாது அந்த ஒரு அனுபவத்துக்கு. ஆனால் அது எப்போ நமக்கு அனுபவம் இதாகும்னா அந்த நிராதார நிலையிலிருந்து தான் அந்த அனுபவமே தொடங்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். சரி, இப்போ நம்ம வந்து அந்த தியானம் அப்படின்ற ஒரு சொல் எதை குறிக்கிறதுனா ஒரு அட்டென்ஷனுக்கு வரும். ஆக மனதை வந்து புருவ மத்தியில் இருந்து ஒரு சிறிய ஒரு தீபச்சுடர வடிவில் அந்த மெய்ப்பொருளை இறைவனை பாவனை பண்ணிட்டு இது ஒரு இமேஜினேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நிலையில் இருந்து இறைவன் எப்படி இருப்பார், அந்த மெய்ப்பொருள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்முடைய எண்ணத்தை வந்து அப்படி பண்ணணும். உடனே வந்து எண்ணங்களற்ற நிலைக்கு வர முடியாது. அங்கே கூட புரோமத்தில் இருக்கும்போது எண்ணத்தை மாத்திரம். அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லும் பொழுது ஒரு ஜாம நேரம் இகலோக விசாரணை ஏதுமின்றி பரலோக விசாரிப்புடன் இருந்தால் நம்ம பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றார். சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் நம்ம பெற வேண்டியது என்னன்னா இரவாமை தான், மரணமில்லா பெறுவதுதான் சன்மார்க்கம். அப்படின்னு சுத்த சன்மார்க்கம்ன்றது வேறொன்றும் இல்லை. அது சாகா கல்வியை தெரிவிக்க வந்தது தான் சுத்த சன்மார்க்கம். ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக கொடுத்துட்றார். வேறு எதுக்காகவும் இல்லை. மனிதன் மரணம் இல்லாமல் வாழ வந்துள்ளவன் அப்படின்னு தெரிவிக்க வந்தது தான் சுத்த சன்மார்க்கம். வேறு எதையோ சுற்றி விளைச்சலாம் வரலாறு பேசலை. ஆக மரணமில்லாத யார் வாழ விரும்புகிறார்களோ அவர்கள் இங்கே வரலாம். அதுக்காக தான் சாகாத்தலை வேகாக்கால் போகா புனல்னு சொல்லிட்டு அது விரிவாக அப்புறம் சன்மார்த்த சொல்லுவார். ஆக தியானம் அப்படின்றது ஆரம்பத்தில் புற உலக வாசனைகளிலிருந்து நம்மளை அந்த எண்ணத்தை மீட்டு நம்முடைய உண்மை நிலைக்கு நம்மை கொண்டு வைப்பதற்காக நாம் செய்கின்ற ஒரு முயற்சி அதுதான். அதிலிருந்து நம்ம அந்த வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்லேருந்து இந்த தேகப்பற்று போகப்பற்று இதுதான் முக்கியம். தேகப்பற்று போகப்பற்று தேக நிலைக்கு வந்துட்டோம்னாவே அது ஆட்டோமேட்டிக்காக இந்த தேகம் போகத்தை கேட்கும். அங்கே தேகப்பற்று வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக போகப்பற்று வந்துடும். அதுதான் வள்ளல் பெருமான் பற்றிய பற்று அனைத்தினையும் பற்று அற விட்டு அம்பல பற்றே பற்றுமினோ எற்றும் இறைவீர். எற்றும் இறைவீர்னா என்றும் நீங்கள் சாக மாட்டீங்க. ஆக என்றும் சாகாமல் இருக்கணும்னு விரும்பப்படுறீங்களா? நீங்கள் உடலோடு ஒட்டக்கூடாது, மனதோடு சேரக்கூடாது.
இதுதான் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகி அற்பெருஞ்சோதி. அந்த அற்பெருஞ்சோதி என்றது என்ன? ஏன் வள்ளல் பெருமான் அற்பெருஞ்சோதின்னு சொன்னாருன்னா, அவர் அவர் உள்ள அவரே போய் கண்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய அனுபவம், அவர் சொந்த அனுபவம், சுய அனுபவம். நம்முடைய மையப்பகுதி மெய்ப்பொருளாகத்தான் இருக்கிறது. அதனால்தான் வள்ளல் பெருமான் இப்போது வருகின்ற நமது கடவுள்ன்றார். நம்முடைய உணர்வினுடைய உள் உணர்வுடைய மைய நிலை நம்முடைய கடவுளாக இருக்கிறது. ஆக அந்த உணர்வுன்ற ஒன்று உள்ளே இருப்பது தான். அந்த உணர்விலே இருப்பது அது இருகூறாக இருக்கிறது. தான் என்ற ஒரு நிலை, அதுவே நான் என்ற ஒரு நிலை. சில படங்கள் டபுள் ஆக்ஷன் அடிக்கிறார்களே ஹீரோ, அதே மாதிரி நம்முடைய தலைவன் இரட்டை வேடத்தோடு வந்திருக்கார், நானாக தானாக. ஆக இந்த வாழ்க்கைன்றது அவருடையதே ஒன்று, நம்முடையது என்று ஒன்று கிடையாது. இறைவனுடைய சாம்ராஜ்யத்தில் அவருக்கு அந்நியம் என்ற ஒன்று, வேறு என்ற ஒன்று கிடையாது. அதுதான் வள்ளல் பெருமான் இந்த 5ஆம் திருமுறை பாடல்கள் தொகுப்புல சொல்லுவார். இந்த பொய்யாத மொழியில ஒரு வரி வரும், வேறு எண்ணாத நிறைவும். வேறு எண்ணாத நிறைவு. இறைவனுடைய சாம்ராஜ்யத்துல வேறு என்ற சொல் அந்த அகராதிலிருந்து எடுக்கப்படும். ஒன்றே ஒன்றுதான். அதுதான் தன்மயமா விளங்கி கொண்டிருக்கிற அந்த மெய்ப்பொருள். அந்த உண்மையை ஒரு காரணத்துக்காக, சுய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அது இறைவன் தனது மறைத்தல் செயலினாலே நமக்கு திரையிட்டு வைத்திருக்கார். அதை முயற்சி செய்து அந்த இறைவனுடைய அருளாலே, அவருடைய திருநோக்கத்தாலே நம்ம அந்த திரையை நீக்க பெற்றுக் கொள்ளுகின்றோம் அவருடைய அருட்செயலினாலே. அப்போதான் நித்திய வாழ்வு நமக்கு கிடைக்குது. ஆக நம்ம தியானம்ன்றது ஒரு கொஞ்ச காலகட்டத்துக்கு மட்டுமே முயற்சி செய்தாலே போதும். அதுக்கப்புறம் முயற்சியின்றி ஆத்ம சாட்சாத்காரம் தானாகவே நிகழும் அப்படின்வார் ஒரு ஞானி. தானாகவே நிகழும். அந்த மாதிரி தான். அதனால இப்போ யோக மார்க்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து முறைகள்லாம் செயற்கை கலந்து தான் இருக்கு. உலக வாழ்க்கையை திறந்துடணும், இந்த பிறவியில இப்போ இனி பிறக்கக்கூடாது, அதுக்கான தவ வாழ்க்கையை மேற்கொள்ளணும், தவ வாழ்க்கை மேற்கொள்ளணும், உலகத்தில் இருக்க முடியாது, அப்படி இருந்தால் நம்மளுடைய முழுமை பெறாது, அடுத்த பிறவி எந்த பிறவி எங்கே எப்படி பிறப்பு தெரியாது. ஆனால் இந்த பிறவியிலேயே நம்ம புற உலக வாழ்க்கை, உடல் உணர்வுலாம் கலந்து காட்டுக்கு போய் தவம் பண்ணுறது அந்த காலத்தில் வற்புறுத்திருந்தாங்க. அப்போ அந்த ஒரு இயற்கையான முறையில் ஆன்மா பக்குவம் அடையாத காரணத்தால் செயற்கை முறையானது, மூச்சுக்கும் மனதுக்கும் சம்பந்தம் இருப்பது அவங்க அதில் இருந்த தேர்ச்சி பெற்ற பக்குவப்பட்ட சாதகர்கள், சாத்தியர்கள் மற்றவர்களும் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன மனம் அடங்க மாட்டேங்குது, திடீர்னு வீட்டிலேருந்து காட்டுக்கு ஓடிட்டா மட்டும் என்ன அடங்கிடுமா? அடங்காது. உடம்பு ஒரு இடத்துக்கு போகிறதுனால மனம் அடங்கிடாது. அது எப்பவும் போல் இருக்கும். ஆனால் நம்ம அந்த காலத்தில் சமாதி கூடணும். அதுதான் சமாதி கூட்டிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி நமக்கு பிறவி கிடையாது, அந்த ஒரு நிலையில் கொள்கையில் இருந்தாங்க. அதனால் உடனடியாக மனதை அடக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் அவங்க ஏற்கனவே அவங்க சீனியர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறது. அதிலேயே இருந்து ஏற்கனவே இருந்த அனுபவம் வாய்ந்த பெரியோர்கள், மனதுக்கும் சுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. சுவாசத்தை கட்டுப்படுத்தினா மனதை கட்டுப்படுத்தலாம். ஆக சுவாசத்தை பந்தம் பண்ணணும், கும்பகம் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா மனம் டப்புன்னு நின்றோம். அது முற்றிலும் செயற்கை முறை, இயற்கையானது கிடையாது. அந்த ஒரு முறையில் தான் அவங்க அதுக்காக பத்மாசனத்தில் அமரணும், உடம்பை நேராக வச்சுக்கணும், இல்லைன்னா தூக்கம் வந்துடும். அதை பலவந்தப்படுத்தி தான் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பிட்ட உணவு தான் உணவு, பெரும்பாலும் இயற்கையான
உண்ணணும், சமைச்ச உணவு உட்கொண்டக்கூடாது, அந்த மாதிரிலாம் மிக பயங்கரமான ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் வச்சிருந்து தான் அவங்க அதில் முன்னேற முடியும் அப்படின்னு அந்த ஒரு இதில் போயிட்டு இருந்தாங்க. ஆக நம்ம இப்போ சமயத்தில் இந்த சென்ற நூற்றாண்டில் கூட நிறைய ஞானிகள் வந்து வடநாட்டில் சொல்லும் பொழுது நீண்ட நேரம் பத்மாசனத்தில் உடம்பை அசையாது வைத்திருக்க பழகி கொள்ள வேண்டும். அப்போதான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தியானத்தை இருக்க முடியும். அது வந்து ஒரு ரொம்ப பலவந்தப்படுத்துறது, அது இயற்கைக்கு மாறுபாடானது. அதனால் அந்த முறையை வந்து சுத்த சன்மார்க்கம் முற்றிலும் மறுக்குது. ஏன்னா வயசு இருக்கு இல்லைங்களா, சுத்த சன்மார்க்கத்தில் இந்த வயசுல தான் வரணும்னுலாம் கிடையாது. சாக மரணப்பேட்டைகளை கூட சுத்த சன்மார்க்கம் கடைபிடிச்சா இரவாமை பெறலாம் அப்படின்றார். அதுக்கான ஒரு பாடல்கள் நிறைய இருக்கு இதில். அந்த கண்டதெல்லாம் அநித்தியமே, கெட்டதெல்லாம் பழுதே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலீர் இதுவரையும் உண்மை அறிந்தலீரே. எல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் மலமாக போச்சு, நீங்கள் கழித்ததெல்லாம் முந்தி கழித்ததெல்லாம் இப்போ கடைசி காலம் அது உதவாது. நீங்கள் பார்க்குறது எல்லாமே அனித்தியம், எல்லாமே மறைஞ்சு போயிடுது, எதுவுமே நித்தியம் எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்து நீங்கள் கற்ற கல்வி எல்லாம் பொய்யா போகுது எல்லாத்தையும் சொல்லிட்டு இதுவரையிலும் நீங்கள் உண்மை அறியாமையே வாழ்ந்துட்டீங்க. அது 80 வயது கிழவனையும் பார்த்து சொல்கிறாரு, 60 வயது கிழவனையும் பார்த்து சொல்கிறாரு, 40 வயசு சம்சாரியும் பார்த்து சொல்கிறாரு, 25 வயசு இளைஞரையும் பார்த்து சொல்கிறாரு, 12 வயசு அந்த குழந்தையும் பார்த்து சொல்கிறார். எல்லோருக்கும் பொதுவாக சொல்கிறார், விண்டு அதனால் என் விண்டு. சரி, முடிஞ்சு போச்சு, இதுவரையில் வீண் பொழுது போக்கிட்டீங்க, பரவாயில்ல பரவாயில்ல, இனிமேலும் விண்டு அதனால் என் இனி நீர் சமரச சன்மார்க்க மெய்நெறியை கடைப்பிடித்து மெய்ப்பொருள் நன்கு உணர்ந்து எந்தகு சிற்றம்பலத்தே எந்த அருளடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பம் உறலாமே அப்படின்றார். அதனால் சுத்த சன்மார்க்க பொருளை வயது கணக்கே கிடையாது. நமக்கு வந்து உணர்வு நிலையில் தான் அந்த சுத்த சன்மார்க்கமே ஆரம்பிக்கிறதுனால உடல் வந்து நம்ம அந்த வயதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்றார். அதனால் இப்போ ஒரு 60 வயசு இருக்கிறவங்க பத்மாசனத்தில் ரொம்ப நேரம் அமர முடியுமா? அவங்களுக்கு ஏற்கனவே உடல் அசௌகரியெல்லாம் இருக்கும். அவங்கள பத்மாசனத்தில் இந்த பொசிஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்களால ஒரு நாற்காலியில் தான் உட்காந்துனா ஓகே, நோ ப்ராப்ளம். அது வந்து உடலை இப்படி தான் வச்சுக்கணும், இந்த பொசிஷன்லாம் வச்சுக்கணும், அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் சுத்த சன்மார்க்கம் கிடையாது. உட்கார முடியும், பத்மாசனத்தில் முடியும் உட்காரனா நல்லது. என்னென்னா அது ஒரு இருக்கிற ஆசனத்தை முதல் ஆசனம், பொதுவான ஒரு ஆசனம், எல்லா வயதினரும் அதை போட வேண்டிய ஆசனம் வந்து பத்மாசனம். அதில் வந்து நரம்புகள், உடல் உறுப்புகள், ரத்த ஓட்டம் நன்மை தரக்கூடியது தான். சித்தர்கள் காலத்தில் இருந்தது, எளிமையானது தான். ஆனால் சில பேருக்கு குண்டா இருக்கிறவங்க காலை மேலே காலை வைக்க முடியாது, வயசானவங்களுக்கு வலிக்கும், அப்படின்னும் போது வேண்டாம், அதில் வந்து கவனம் வைக்க வேண்டாம், இப்படி தான் இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. முடிந்தால் நல்லது, அப்படி முடியலைன்னா அது ஒன்றும் சாதக பாதகம்லாம் ஒன்றும் அதில் பார்க்க வேண்டாம். அதனால ஒன்றும் இல்லை. இல்லை அப்படின்னா முடியல அப்படின்னா சுகாசனம் ஒரு காலம் மட்டும் மேலே வச்சுக்காது. இது எல்லாமே ஆரம்ப கட்டத்தில் செய்கிறதானே தவிர இது எப்போதும் இருக்கிறதுலாம் கிடையாது. முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் சுத்த சன்மார்க்கம் சொன்ன நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி இருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆன்மீகம். நீங்கள் எதுவாக இருக்கிறீங்களோ அதுவாக இருந்து கொண்டு இருக்குங்கள், வேறு எதுவாக இருக்க வேண்டாம். அதுதான் இருந்தபடியே மெய் இல்லத்திரு. அந்த ஆன்மாவை வீடுன்ற ஒரு வார்த்தையில் சொல்லுவாங்க. வீடு பேறு அடைந்தார். புத்தர் 81வது வயதில் வீடு பேறு அடைந்தார். மகாவீரர் 80வது வயதில் வீடு பேறு அடைந்தார். இதில் வந்து சைவ ஆகமத்தில் கூட வரும், அறம் பொருள் இன்பம் வீடு 4வது நிலை. ஆக வீடு அப்படின்னாலே அது ஆன்மாவை தான் குறிக்குது. ஆக இல்லம் அது எத்தனையோ ஒரு பரிபாஷையில் சொல்றாங்க. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். வீடுன்றது என்ன?
இயற்கை உண்மையாகிய ஆன்மானுபவம், இதுதான் வீடு பேரு. அதுதான் உண்மையில பெறலறிய பேரு. அந்த ஒரு அதுதான் நம்மை நாம் அடைதல், நம்மிலே நாம் நிலைத்து நிற்றல், தன்னிலே தான் நிலைத்து நிற்றல். அதான் வள்ளல் பெருமான் ஒரு இதில் சொல்லுவார், அந்த வரிகள் ஞாபகம் இல்லை. தன் வடிவம் தானாகும் சிற்றம்பலத்தை, தன்வண்ணம் தானாகும் சிற்றம்பலத்து, தன் வடிவம் தானாகும். நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாக இருக்கிற ஒரு நிலை அந்த ஆன்ம சிற்றபை. அந்த நிலைக்கு நம்ம போகிறோம். இருந்தபடியே இருக்கிறது, நம்ம எதுவாக இருக்கிறோமோ அதுவாகவே இருக்கிறது. உள்ளதே உள்ளது வில்லது என்றீரே வாரு, சிவகாம மல்லி மணாளரே வாரு. உள்ளதே உள்ளது, அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த அந்த மெய்ப்பொருள் இங்க வாழ வந்திருக்கிறது. அது உள்ளதே இங்கு உள்ளது, அதுவே இதுவாக வாழ வந்திருக்கிறது. ஆகவே நம்ம இதில் தியானத்தின் மூலம் நம்ம நான் எனது என்பதை வித்ராவல் பண்ணிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. உண்மையை அறிந்து கொண்டு வாழ வந்திருப்பது இந்த மெய்ப்பொருள் தான் என்பதை தெரிந்து கொண்டு நாம் ஒதுங்கி நின்று அவர் வாழ நாம் வழி விட்டு விடுவது. இதுக்கெல்லாம் ஒரு இதுக்காக தான் நம்ம அந்த மனதை இதய பிரதேசத்தில் இருந்து, வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ல இருந்து புருவ மத்தியிலும் ஆரம்ப கட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஆனால் புருவ மத்தியே ஒரு நிரந்தரமான இடம் கிடையாது. ஏன்னா அந்த ஆக்கினை பீடம்னு 6வது ஆதாரம் அது உடல் சம்பந்தப்பட்டது தான். ஆனால் அங்கே நம்ம அந்த முடிவான 6வது ஆதாரம்ன்றது இந்த தேக நிலையிலிருந்து 3ஆதாரம் சாதிட்டான மணிபுரம் அண்ணாவது விசுத்தி ஆக்கினைன்றது புருவ மத்தியிலிருந்து அந்த இடம் முடிவான ஒரு ஆதார நிலை. அந்த இடத்துல அந்த இடத்த முச்சந்தி அப்படின்னு வள்ளல் பெருமான். முச்சந்தி, முச்சந்தின்னா மனோசக்தி இது சந்திக்கிற இடம். மனோசக்தியினுடைய அது ஒரு குவிக்கப்படும் போது அந்த இடத்துல ஒரு சக்தி களமாக அது மாறிடும். சக்தி களம்னா உண்மையை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு இடம். தலைக்கு நடுவில் இருக்கிற நிராதார நிலையில சிற நடுவில் விளங்குகின்ற அந்த அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அந்த ஆண்டவருடைய உண்மையானது இங்கே ஃபோக்கஸ் பண்ணுவார். நம்ம ஒரு அட்டென்ஷனில் இருக்கிறோம் இல்லையா, அவர் இறக்கப்பட்டு நம்முடைய சாதனத்துக்கு சில உண்மைகளை அங்கிருந்து இங்கே பிரதிபலிக்க செய்கிறார். தன்னையே இங்கே ஒரு ஏகதேசமாக பிரதிபலிக்க செய்கிறார். அந்த குறிப்பிட்ட காலம் வரையில் நம்ம உள்ள வர்ற வரையில் இறைவனும் முன் தன் உண்மையை அணு அணுவாக நம்ம சாதனத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுறார். ஆக இந்த மனோசக்தி, உயிர் ஆற்றல், ஆன்மறிவு, இது 3 ஒரு சந்தித்து ஒரு நல்ல ஒரு சக்தி களமாக இருக்கிற இடம் தான் இந்த புருவ மத்தி. ஆக இங்கே நம்ம நம்ம எண்ணத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது, மனோசக்தியை குவிக்கும் போது அதுக்கு ஆற்றல் அதிகமாகுது அப்படின்றாரு. என்ன ஆற்றல்னா உண்மையை உணரக்கூடிய ஆற்றல், அகத்தில் உண்மையை உணரக்கூடிய ஆற்றல் அதுக்கு அதிகமாக கிடைக்குது அந்த மனோசக்திக்கு. அதனால நம்ம எண்ணத்தை அங்கே இது பண்ணுறோம். ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னா இதுக்கு கொஞ்சம் அந்த மனம் முரண்டு பிடிக்கும், அது கீழே இறங்கி தான் பார்க்கும். அதை தான் வள்ளல் பெருமான் சொல்லும்போது நம்ம அந்த புருவ மத்தியிலே சிற்றபையிலே கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி அது பற்றின் காரணமாக கீழே இறங்குந்தோறும் இந்த மனதை மேற்குறித்த இடத்தில் இழுத்து நிறுத்தல் வேண்டும். ரொம்ப எப்படி சொல்றார் பாருங்க, இழுத்து நிறுத்தல் வேண்டும். அது நம்ம அதுக்காக பலவந்தப்படுத்தல முடியாது. அப்படி பண்ணோம்னா அது ரொம்ப இதாக போயிடும். மனதை தட்டி கொடுத்து தான் அதை மேலேற்றணும். அதுக்கு நம்ம அடிக்கடி ஆத்ம விசாரம் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணுறதுலாம் கூட புற விசாரம் தான். சத்விசாரம் அப்படின்னும் பொழுது அது தனியாக பண்ண வேண்டியது தான். நமக்கும் கடவுளுக்கும் தனியாக இருந்து மனதை கூட அதை கிட்ட சேர்க்கக்கூடாது. உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளியில் அரசு தேது ஓங்கும் அற்புதஞ்சோதி. உரை மனம் கடந்த ஒரு பெருவெளி மேல் அரசு செய்து ஓங்கும் அற்புதஞ்சோதி. உரைமனம் கடந்த ஒரு நிலையில
இறைவன் இருக்கிறாருன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாமும் உரை மனம் கடந்து போனோம்னா அங்கே சொல்லு பொருள் மனம் அங்கே வந்து அது இருக்கக்கூடாது. மனம் வந்து அதிசூக்கும தன்மையாக மாறி எண்ணங்களற்ற இருந்து நுட்ப நிலையை அடைகின்ற போது அது எண்ணமே இல்லாத போது கூட அந்த நிலையில தான் அது வந்து உண்மையே இறைவன் அது கூட அணுவாக தான் இறைவன் உணர்த்துறார். இப்போ நம்முடைய தாகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பசி எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு மெய்ப்பொருளை அறிய வேண்டும் என்ற ஒரு அதுதான் பசித்திருந்தார். சாப்பாடு கொடுக்காம இருக்கிற அர்த்தம் இல்லை. பசித்திருன்னு நீங்கள் அந்த அதுக்கான ஒரு நெகிழ்ச்சி, அதுக்கான ஒரு முயற்சி, அதை தான் தாகம் பசி அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒரு நிலை. அதனால் நம்ம வந்து முடிந்தால் சிரமம் இல்லைன்னா உடம்பு ஒத்துழைக்கும்னா நம்ம பத்மாசனம் அமையலாம். பத்மாசனம் உட்காந்து தான் தியானம் பண்ணணும், இல்லை தியானம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சும்மா ஒரு 10 நிமிஷம் பத்மாசனம் இருந்துட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாற்காலில் உட்காந்து பண்ணலாம். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது பண்ணலாம், ட்ரெயினில் போகும்போது பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். இதுக்கெல்லாம் வந்து தியானம் பண்ணுறதுக்கு நேரம் காலம் இடம் தூரம் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் சிற்றவையில் நம்ம வாழ வேண்டும். இன்னும் சுருக்கமாக சொன்னோம்னா நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்கிறோம். அப்படி நம்ம எப்படி இருக்கோம், நம்முடைய அகநிலை எப்படி இருக்குதுன்றதையும் வள்ளல் பெருமான் தானே அனுபவித்து நமக்கு ஒரு உபாயமாக கொடுத்துருக்காரு. நம்முடைய அகநிலை எப்படி இருக்கிறதுன்னா அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக இருக்கிறது. அதுதான் கடவுள், அதுதான் கடவுளுடைய திருவடி நிலை. அதுதான் நமக்கு உண்மையான ஆன்ம வடிவமாக ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது. ஆக நம்ம தியானம் பண்ணாலும் பண்ணாத போது கூட நம்முடைய மூல நிலை அதுவாகத்தான் இருக்கிறது. அதுக்காக அது புதுசாக நம்ம போய் கிரியேட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அறியாத போது கூட அது நிறைவாகத்தான் இருக்கிறது. நமது அக உண்மை வடிவம் அது நிறைவாகத்தான் இருக்கிறது. நாம் அறியாத போது அந்த அக உண்மை வடிவத்தில் அது தாங்கிக்கிட்டு இருக்கு. நமக்கு அதுக்கு தகுதி வரும்போது அது அந்த ஒரு அனுபவம் நம் கரத்தில் நமக்கு அது கொடுத்துட்றார். அவ்வளோதான். புதுசாக நம்ம எதை உருவாக்க போதில் புதுசாக அது அறியப்படுவதும் இல்லை. ஏற்கனவே இருக்கிறத அதை தெளிவு செய்து கொள்ளுகின்றோம், நம்ம அஞ்ஞானத்தை நீக்கிக் கொள்ளுகின்றோம். அதற்காக செய்கின்ற ஆரம்பகட்ட முயற்சி தான் தியானம். அதனால் ஒரு இது பண்ணி தியானம் பண்ண போகிறோன்ற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் அது ஒரு விசாரம். இதான் வள்ளல் பெருமான் வந்து கடைசியில் வந்து அற்பால பத்துகள்னா விசாரம் தான் சொல்கிறார். நீங்கள் இவ்வண்ணமாய் இருக்கும்போதும் படுக்கும்போதும் விசாரம் செய்து வாருங்கள். விசார வசத்தோடு இருக்கும் பொழுதுதான் விசாரம் என்கின்ற அதி உஷ்ணத்தால் அந்த நெகிழ்ச்சி, இறைவனிடத்தில் அன்பு. இந்த நெகிழ்ச்சி எப்போ உண்டாகும்? இறைவனிடத்தில் அன்பு, நமக்குள்ளே இருக்கிற அன்பு, நமக்குள்ளே இருக்கிற இறைவன் தான் புறத்தில் நாம் காணுகின்ற அனந்தம் அனந்தா கோடி கோடி உயிரினங்களிடத்திலையும் அவர் நமக்குள்ளே இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஜீவர்களுக்காக நம்ம வந்து கருணையோடு இருத்தல். ஆக வந்து ஜீவர்களிடத்து தயவும் இறைவனிடத்து அன்பும் செலுத்தும் போது அந்த நெகிழ்ச்சி ஏற்படும். அந்த நெகிழ்ச்சி இருக்கும்போது தான் நம்முடைய மூலநிலை அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணையாக இருக்கிறது என்பதை இறைவன் நமக்கு அணுவாக நம்முடைய அனுபவத்துக்கு கொண்டு வருவார். இந்த ஒரு தகவல் நமக்கு சொல்கிறது தயாநிதி சுவாமி சரவானந்த் அவர்கள். அவர்களுடைய அந்த சன்னிதிக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டு இத்துடன் இந்த விசாரத்தை முடித்துக்கொள்வோம். மற்றபடி தியானம் எப்போ வேணாலும் பண்ணலாம். அது வந்து தியானம் பண்ண போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் நினைக்க வேண்டாம். சகஜமாக நம்ம தியானம் பண்ணலாம். அடிக்கடி இயற்கையில் சும்மா நம்ம எங்கே போனாலுமே வந்து புருவ மத்தியில் நாட்டத்தோடு இருந்துக்கிட்டு தியானம் அந்த நாட்டத்தை அங்கே வைக்கணும், அவ்வளோதான். அதான் வந்து கருத்தை அங்கே செலுத்தணும், சிந்தனையை செலுத்தணும். அதை மற்ற சைவ ஆகமத்தில் கூட தியானம்ன்ற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா அப்படின்லாம் சொல்லுவார். சிந்தனையை அறமாற்றி
சிந்தனை அறமாற்றி, சிந்தனையை திருத்தி, கருத்திருத்தி அப்படின்லாம் வந்து சொல்றதுன்னா அது வந்து இதுதான் ஒரு ஈஸியானதா ஒரு சகஜமா இது பண்றது. தியானம்ன்ற வார்த்தை அதிகமா வந்து உபநிடதங்கள் வேதங்கள் இது பண்ணுவோம். சைவாகமும் வைணவத்துல உங்களுக்கு தியானம்ன்ற வார்த்தை அதிகமா வராது. வரும். ஆனா வந்து நிறைவேற நினைத்தல், இடையறாது நினைத்தல், சிந்தித்தல், கருதுதல், விசாரம் செய்தல், அந்த ஒரு இது எல்லாத்தை விட விசாரம்ன்ற ஒரு வார்த்தை பிரபல அற்புதமான ஒரு வார்த்தை. சத்விசாரம். இந்த சத்விசாரம்னா சத்தாகிய அந்த மெய்ப்பொருளை, அதாவது வி என்கின்ற அருள் ஒளியை சார்ந்து கொள்ளுதல். சார்ந்து கொள்ளுதல், சார்பு உணர்ந்து. அந்த வி என்கின்ற ஒரு எழுத்து வந்து அருள் ஜோதியை, அருள் ஒளியை, நம் சிறநடு விளங்குகின்ற அருள் ஒளியை குறிக்கிறது. அந்த அருள் ஒளியை சார்ந்து கொள்வது தான் விசாரம். அதுக்கு என்ன பண்ணோம்? அந்த அருள் ஒளி நமக்குள்ள ஏற்கனவே சார்ந்து இருக்கு. ஆனா நாம் அதை சாராமல் புற உலகத்தை, தேகத்தை சார்ந்திருக்கின்றோம். மற்ற பற்றுகளை சார்ந்திருக்கின்றோம். அதனால்தான் திருவள்ளுவர் சார்பு உணர்ந்து, இறைவன் நமக்குள்ள இருக்கிறார், வி என்கின்ற அருள் ஒளியாக இருக்கிறார். விமலன், மலம் அப்படின்னா அது வந்து குற்றமுடையது, அருவருக்கத்தக்கது. முன்னாடி வி போட்டா அது இறைவனவே மாறிடுது. அதான் வி மலன், விமலன். ஆக வி என்ற ஒரு எழுத்து வந்து இவ் அப்படின்னாலே அது அருட்சக்தி தான் குறிக்கிறது. ஈ அப்படின்னா அருட்பிரணவ உயிர். இறைவனே அருட்பிரணவ உயிர்னா ஆன்மாவாக இங்கே எழுந்தருள்ளாள். அதுதான் அருள் ஒளி. இதுதான் அருள் ஒளி திரு அப்படின்னு. ஆக வி என்றது அருள் சக்தி, அருள் உணர்வு. அதுவே இங்கு ஈ என்பது மூன்றாவது உயிரெழுத்து. இது அருட்பிரணவ உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனே இந்த அருட்பிரணவ உயிர் என்கின்ற ஆன்மாவாக வந்திருக்கிறார், தோற்றம் கொண்டுள்ளார் அனுபவ வாழ்வு நிமித்தமாக. ஆக வி என்பதுதான் என்ற அருள் ஒளி அல்லது அருள் ஜோதி அல்லது அருள் உணர்வு அல்லது அருள் வெளி, கடவுள் ஆன்மா. இதுதான் நம்முடைய உண்மையான நிலை. நாம் இதை மறுத்தாலும் மறந்தாலும் நினைத்தாலும் மறந்தாலும் அது எப்பவும் இருக்கிறது, இருந்தபடி தான் இருக்கு. ஆக அது எப்படி இருக்கிறதோ அதுதான் நம்முடைய மூல சொர்பமாக இருக்கிறதை அதை இருந்தபடியே இருத்தல். அதுக்கான ஒரு நுழைவு வாயில் தான் நமக்கு வந்து தியானம்ன்ற ஒரு ஒரு ஓர்மை நிலையை கொண்டு வர்றோம். மன ஓர்மைன்றது கான்சன்ட்ரேஷன் வைக்கிறது. இதனுடைய முடிவு நிலை அது என்னன்னா அந்த சாத்திய நிலை, ஒருமை நிலை, ஒன்றேயான தன்மை. மெய்ப்பொருள் மட்டும்தான் இருக்கு. அது எப்பவும் அதுதான் இருக்கு, இப்பவும் இருக்கு, அது எப்பவும் அது தானாய் விளங்கும். அந்த ஒரு நிலை ஒருமை நிலை. அதனால வள்ளல் பெருமாள் வந்து என்னை போல் ஒருமையுடன் இருங்கள் அப்படின்றார். அது ஒன்றேயான தன்மை. அதுதான் ஆண்டவருடைய அருள் தன்மை. அருள் தான் தன்னை யாவுமாய் விளக்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுதல். ஆக இந்த தியானத்தின் மூலம் நாம் பெறுகின்ற சாத்திய அனுபவம் என்னன்னா, நாம் என்றும் உள்ளவர்கள் தான், என்றும் உள்ள அருள் ஒளி வண்ணமானவர்கள். நமக்கு அழிவு என்பது இல்லை. ஆக இந்த பிறப்பிறப்பு என்பது தான் தேகநிலை சம்பந்தப்பட்டது, உடல் சம்பந்தப்பட்டது. ஆக நம்ம வந்து இப்போ வந்து உடலாக பிறந்திருக்கிறோம். அந்த உள்ளுணர்வு நிலையை நம்ம பிறக்கணும், அகநிலையை அறிந்து கொள்ளணும். இதுக்கான ஒரு ஆரம்ப கட்ட ஒரு முயற்சி, அந்த ஒரு பயிற்சி, இதுக்கு தான் நம்ம தியானம் என்ற பெறுகிறோம். அது தயாநிதி சுவாமி சரண் அவர் சொல்லும்போது தியானத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய உண்மையான இலக்கணம்னா இதுவரையில யாரும் சொல்லாததுதான் வள்ளல் பெருமாள் சொல்லுகிறார். அது என்னன்னா, நாம் தயா வண்ணம் ஆதல். தயா வண்ணம் ஆதல் தான் தியானம். தயாநிலை, தாயிற் சிறந்த தயான தத்துவனே. ஆனா அப்போ வந்து அந்த தயா தத்துவ நிலையை பற்றி சைவ ஆகமத்தில் கூட சுத்த சன்மார் சொன்னபடி ஒரு தனி டெஃபனிஷன் இப்போ வர்ற மாதிரி கிடையாது. அது என்னன்னா, தா அப்படின்ற ஒரு நிலை தான் நம்ம சத்து நிலையாக இருக்குது. அகண்ட வான் பெருவெளி முற்றும் இயற்கையாகவே அது அன்பு இருப்பாக நிறைந்திருக்கிறது.
அதுதான் தகராகாச பெருவெளின்னு சொல்றது. அது என்றும் உள்ளது, அகண்டமானது, நித்தியமானது, சத்தியமானது, அன்பு இருப்புமானது. ஆனா அந்த இடத்துல அதுக்கு அந்த மெய்ப்பொருளுக்கு அனுபவம் இல்லை. அனைத்தும் நிறைவாக இருந்து கூட அனுபவ ரீதியில் அதுக்கு இல்லை. அப்போ அந்த தா என்கின்ற தகராகாச பெருவெளி, அதுதான் தகர மெய்ஞான தனிப்பெருவெளி எனும் அகரநிலைப்பதி அற்பெருஞ்சோதி. இந்த அகரநிலைன்றது அதுதான். அதுதான் திருக்குறள்ல வரும். அகர முதல எழுத்து எல்லாம், எழுத்து எல்லாம் அகர முதல் அ போல, எழுத்தெல்லாம் ஆ என்ற எழுத்தை, சொற்கள் எல்லாம் ஆ என்ற எழுத்தை முதல் ஆக கொண்டு உள்ளதை போல, எழுத்தெல்லாம் அகர முதல் அ, முதல அப்படின்னா பிரிக்கணும், முதல் பிளஸ் அ, அகர முதல், எழுத்தெல்லாம் அகர முதல் அ, எழுத்தெல்லாம் ஆன்ற எழுத்தை முதலாக கொண்டுள்ளது போல, ஆதி பகவன் முதற்றே உலகு. அங்க அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அந்த அகண்ட வெளியில் இருக்கிற அந்த சத்து பொருள் தான் நாம புறத்தில் பார்க்கின்ற எல்லையற்ற இந்த பிரபஞ்சமும், இதில் வாழ்கின்ற அனந்தா அனந்தம் கோடி கோடி உயிரினங்களும், இது எல்லாத்துக்கும் வாழ்க்கை அனுபவங்களும், அண்டங்களும் பிண்டங்களும் பண்டங்களும், இது அனைத்துக்கும் எந்த ஒரு மூலப்பொருள் எழுந்து இதெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறதுன்னா அதுதான் ஆதி பகவன் அப்படின்னு சொல்றார். ஆக நம்ம இந்த தகராகாச பெளிவதுதான் இந்த புறத்தில் நாம் காணுகின்ற அனைத்து விளக்கங்களுக்கும், அண்டகோடி அனைத்திற்கும், இதனுடைய இயக்கத்திற்கும், இதிலிருந்து நாம் பெறுகின்ற உயிரினங்கள் பெறுகின்ற அனுபவ நிலைகளுக்கும் எல்லாம் எங்கிருந்து எடுத்து எடுத்து விளக்கம் செய்யப்படுகின்ற இந்த தகராகாச பெருவெளி, இந்த அகண்டாகாச வான் பெருவெளி முற்றும் இயற்கையாக நிறைந்திருக்கின்ற அன்பு சத்து பொருள், அதுவே தன்னை முழுமையாக ஒரு அணுநிலையில வருது. அந்த அணுநிலைக்கு பேர் தான் யா அப்படின்ற ஆன்ம நிலை. அதுதான் நம்முடைய தலைக்கு நடுவுல மையம் கொண்டுள்ளது. இந்த இடத்துல அது அன்பு இருப்பே அருள் உணர்வாக வருகிறது, வாழ வருகிறது. அருவம் அருவுருவம் உருவம் என்ற திரிதேக உண்மையாக தன்னுடைய அருள் உண்மையை ஓங்கார உண்மையாக வெளிப்படுத்தி கொண்டு நித்தியமாக மனிதனாக உருவ தோற்றத்தோடே வாழ வந்திருக்கிறது என்கிற உண்மையை முதலாக சுத்த சன்மார்த்தமுள்ள வள்ளல் பெருமான் இதை தெரிவிக்கிறார். இந்த ஒரு அணுநிலை தான் யா அப்படின்ற ஆன்ம அணு. இந்த அணு தான் நம் தலைக்கு நடுவுல, சிற நடுவுல நிலை கொண்டுள்ளது, எதுவும் என்றும் உள்ளது. இங்குதான் ஆண்டவருடைய வாழ்வு வெளிப்படுகிறது. அகண்ட வெளிமுற்றும் நிறைந்த இறை உண்மை, அதுதான் தகராகாச பெருவெளி, அதுதான் தா என்ற எழுத்து. அது தன்னை முழுமையாக விளக்கம் செய்கின்ற இடம்தான் யா என்கின்ற ஆன்ம நிலை. அடுத்து இந்த யா என்ற ஆன்ம நிலைக்கு உள்ளதான் ஆண்டவர் நடராஜ பெருமானாக, உள்ளொளி நடராஜ பெருமானாக இருந்து ஐந்தொழிலை இயற்றுகின்றார். அதுதான் ஊ. ஊ என்ற எழுத்து இவ்வு பிளஸ் ஊ. இவ்வு அப்படின்றது அருட்சக்தி, அருளாற்றல், அருள் தன்மை, தன்னுடைய அருள் சக்தியையே புறத்தில் 5 சக்தியாய் இருக்கின்றார். இதை பற்றி சொல்லுவதுதான் ஊ என்கின்ற 5வது உயிரெழுத்து. இது ஏன் ஊ சேர்த்திருக்காங்கன்னா, ஆண்டவர் இவ் என்கின்ற அருட்சக்தியே புறத்தில் வருகின்ற பொழுது பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, யோக சக்தி, அருட்சக்தி என்ற 5 தோற்றம் கொண்டு விளங்குகிறது. இதைதான் மணிவாசக பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் அப்படின்றார். மேலும் என்ற எழுத்து ஆண்டவருடைய 5 தொழிலையும் குறிக்கிறது. ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். ஆக 5 சக்தி 5 தொழிலை கொண்டதுதான் இந்த மா பிரபஞ்ச இயக்கமே. ஆக தாய் என்பது, தாய் என்ற எழுத்து கடவுளையும், யா என்ற எழுத்து அந்த கடவுளே அனுபவ வாழ்விற்காக வாழ வந்துள்ள நிலையம்தான் அணு நிலையம், அதுதான் யா. இந்த அணு நிலையத்துக்கு உள்ளிருந்து கொண்டுதான் இறைவன் வெளிப்பட்டு இந்த பிரபஞ்சம் முழுதையும் விளக்கி கொண்டே இருக்கின்றான். 5 தொழில்
திருநடனத்தினாலே இதை சொல்லுவதுதான் உ. இதுதான் த ய உ. அதுதான் என்னை 7ஆம் நிமிஷம் ஏற்றுவிட்டது யாதெனில் தயவு அப்படின்றார். ஆக இந்த அகண்ட வெளியில் இருக்கிற இறைவன்மையை தா என்றும், அதுவே அனுபவ வாழ்வின் பொருட்டு யா என்கின்ற சிறநடுவில் விளங்குகின்றவும், இது ரெண்டும் சேர்ந்துதான் தய என இது பிரிக்கலாம் முடியாது. அகண்டவெளி சிறநடுவில் இருக்கிற ஆண்மனு அப்படின்னு நம்ம புறத்தில் தான் அதை தனித்தனியாக சொல்கிறோமே தவிர அந்த நிலையில் அது பிரிக்க முடியாது. அதான் தயநிலை அப்படின்னு, தயாநிலை. அதான் தாயிற் சிறந்த தயா ஆன தத்துவடே. அதுதான் வள்ளல் பெருமான் ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு. நாம் தயா வண்ணமானால் சிவானுபவம் உண்டாகும். ஆக ஆன்ம இயற்கையாகிய தயவோடு இருந்தால் சிவமாகலாம். அப்படி தயவு பற்றி பல இடத்துல சொல்றார். அதனால சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை. தயவினில்னா ஏதோ தயவா போனா போட்டோன்னு கொடுத்தது இல்லை. இந்த தயவு அந்த நிலையில தான் அந்த சத்திய நிலையை கொடுக்குறார். சித்திகள் அனைத்தையும் தெளிவித்தனக்கே சத்திய நிலைதனை தயவினில் தந்தனை அப்படின்னு. ஆக இந்த தய நிலை தான் நாம் அறிந்து கொள்வது. அதுதான் தய நிலை அறிந்து கொள்வதா தய 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 நாம் ஆதல், தயா நாம் ஆதல், தயா நாம் தயா நாம் தியானம். இதுதான் கடைசியா முடிவான உண்மை அந்த தியானத்தினுடைய பொருள். நன்றி ஐயா. தயவு வந்தனம்.